இங்க விஜய் என்ன சொல்றாரு, இங்க வந்து பணத்த வண்டி வண்டியா கொட்ட போறான்னு சொல்றாரு. அதே மாரி சீமான் இங்க சொல்றாரு, ஓட்டுக்கு பணம் வாங்க வச்சது இங்க யாரு? இங்க ஓட்டுக்கு நீ பணம் குட்றான்னு கேட்க வச்சுட்டல்ல. அப்ப நீ செஞ்ச ஆட்சி மக்களுக்கு போய் எதுவுமே சேரல. நீ கொள்ளையடிச்சு, கொள்ளையடிச்சு பணத்த வச்சிருக்கிற. ஓ ஓட்டு வாங்க வரும்போது பணத்த குடுக்குற. திருப்பி வந்து கொள்ளையடிக்க போற. இதத்தான் வந்து நீ மாறி, மாறி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப இங்க உள்ள மக்களுடைய பொருளாதார நிலைய நீங்க உயர்த்தவே இல்ல. எல்லாம் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்குற நிலைக்கு கூட தள்ளி வச்சிருக்கீங்கன்னா, அப்ப எந்த அளவு இங்க லஞ்ச லாவணியங்கள் பெருகி போயிருக்கு. பாருங்க, ஈடி ரெய்டு ஒவ்வொரு அமைச்சர் வீட்லயும் ஈடி ரெய்டு போகுது. அது அந்த பணங்கள்லாம் எப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது? நீங்க சம்பாரிச்சு வந்ததா? நீங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க இந்த அரசியலுக்கு வரும்போது இருந்த சொத்து என்ன? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சொத்து என்ன? அப்படிங்கிறத சீமான் அவர்கள் ரொம்ப பகிரங்கமாவே கேட்கிறாரு. உண்மையிலே அவர் கேட்கிறதுல உண்மை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிய நம்ம வந்து அடுத்து களத்துல கொண்டு வந்து நிறுத்தி வேட்பாளரா, முதல்வர் வேட்பாளரா நிறுத்தி அவர ஒரு முதலமைச்சரா நம்ம கொண்டு வந்தோம்னா, நம்ம எப்படி வாழலாங்கிறத ஒரு கற்பனையாவது பண்ணி பாருங்க. தயவு செய்து ஒரு ஓட்ட சீமான் அவர்களுக்கு போடுங்க.